இண்டக்ஷன் என்பது புதியவர்களை கம்பெனிக்குள் வரவேற்கும் ஒரு செயல்முறை. இதில் அவர்களின் கம்பெனி எவ்வளவு சிறந்தது என்று வந்திருப்பவர்களின் வேலை விவரங்கள், இங்கிருக்கும் வசதிகள், வேலை சூழல் கூட இருப்பவர்களை நடத்தும் முறை என்று சகலமும் சொல்லித் தரப்படும். ஒரு பெரிய ப்ரொஜெக்டர் பொருத்தப்பட்ட அறையில் அந்த 15 பேரும் உட்கார வைக்கப்பட்டு டெம்பரரி ஐடி கார்டுகள் தரப்பட்டன. அவற்றை ட்ரெய்னிங் தளம் மற்றும் உணவு தளத்திற்கு மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும் என்றும் கண்டிப்பாய் சொல்லப்பட்டது. அதன் பின்னர் ஸ்குடில் எனப்படும் கம்பெனியின் பெயர் பொறித்த டி-ஷர்ட்டுகள், பேனா, நோட்புக், தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் சில மென்பொருள் தொழில்நுட்பம் சார்ந்த புத்தகங்கள் அடங்கிய ஃபைல்கள் தரப்பட்டன. இந்த முதல் வாரம் சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் எனப்படும் மென்திறன்களை மேம்படுத்தும் வகுப்புகள் நடத்தப்படும். பிறகு நீங்கள் 3 பேர்களாக 5 குழுவாக பிரிக்கப்படுவீர்கள். உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு புரோகிராமிங் லாங்குவேஜாக பயிற்றுவிக்கப்பட்டு பின் சிறு சிறு ப்ரொஜெக்ட்களையும் தருவோம். அவற்றை நீங்கள் ஒரு குழுவாய் எத்தனை சிறப்பாக செய்கிறீர்களோ அத்தனை மதிப்பெண்கள் வழங்கப்படும். நீங்கள் குழுவாக ப்ராஜெக்டை சமர்ப்பித்தாலும் உங்களின் தனி பங்களிப்பும் கண்காணிக்கப்படும். இறுதியில் யார் அதிக புள்ளிகளை பெறுகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் விரும்பும் ப்ராஜெக்டிலேயே பணி வழங்கப்படும். இன்று மிகப்பெரிய பதவிகளில் இருப்பவர்கள் இந்த ட்ரெய்னிங்கில் முதலாய் வந்தவர்கள்தான். உங்கள் குடி பாக்ஸுகளில் உங்களின் டைம் டேபிள் மற்றும் சில ஃபார்ம்கள் இருக்கும். அதை படித்துவிட்டு இப்போதே நிரப்பி என்னிடம் தாருங்கள். உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்வது எங்கள் கடமை. ஸோ எதுவானாலும் தயங்காம என்னை அணுகலாம். நிரஞ்சன் உரைத்துவிட்டு பக்கத்து நாற்காலியில் அமர்ந்து விட்டான். நிரப்ப வேண்டிய ஃபார்ம்களை பார்த்தால் தலை சுற்றியது பாருவுக்கும் கீர்த்திக்கும். என்னடி 100 பேப்பருக்கு மேல இருக்கும் போல, எல்லாமே நாமளே தான் பூர்த்தி பண்ணணுமா? எழுதுறது படிக்கிறது இதெல்லாம் காலேஜோட முடிஞ்சதுன்னு பார்த்தா விடாது போலையே, கலக்கத்துடன் கேட்டாள் பாரு. பின்ன வேணா வேற ஆளை வச்சுக்கலாமா? படிச்சுட்டு புரியலன்னா தான் கேட்க சொல்லியிருக்காங்களே, அப்புறம் என்ன? கீர்த்தி திருப்பினாள். அட போடி, வேணும்னா 2 பேரும் சேர்ந்து படிச்சுட்டு சேர்ந்தே ஃபில் பண்ணுவோம். பாரு ஐடியா கொடுத்தாள். இது கூட நல்லா தான் இருக்கு. சரி வா. மளமளவென ஐடி கார்டு, பிஎஃப், கிராஜுவேட்டி படிவங்கள் என அனைத்தையும் முடித்துவிட்டு நிமிர்ந்தால் சேலரி அக்கௌண்ட் ஓபன் பண்ணவென பேங்க் படிவங்கள் வந்து சேர்ந்தன. இவர்கள் படிவங்களை நிரப்பவே மதியமாகிவிட்டது. கைஸ், ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணிட்டா என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு சாப்பிட போங்க. இல்லைன்னா நீங்களே பத்திரமா வச்சுட்டு லஞ்ச் முடிச்சதும் என்கிட்ட வந்து கொடுங்க. ஃபுட் கோர்ட் இஸ் இன் 5th floor. நவ் லெட் அஸ் பிரேக் ஃபார் லஞ்ச். நிரஞ்சன் சொல்லிவிட்டு அவர்களை ஒரு முறை பார்த்ததும் முந்திரி கொட்டைகளாக பாருவும் கீர்த்தியும் அனைத்து படிவங்களையும் அவனிடம் தந்துவிட்டு வெளியேறிவிட்டனர். வெளியே வந்த பிறகுதான் வேறு யாரும் வரவில்லை என்றே இவர்களுக்கு உரைத்தது. எங்கு பார்த்தாலும் எல்லா இடத்திலும் சிசிடிவி கேமராவும் செக்யூரிட்டியும் என்று இதுவரை பரிச்சயமில்லாத ஒரு உலகத்தில் சஞ்சரிப்பது போல உணர்ந்தனர் இருவரும். இனம் புரியாத ஒரு மெல்லிய பரபரப்போடுதான் கீர்த்தியும் பாருவும் உணவு தளத்திற்கு வந்தனர். விதவிதமான உணவு ஸ்டால்கள் இருந்தாலும் ஆள் அறவும் சற்று குறைவாகத்தான் இருந்தது. கூட்டம் இல்லாமல் அழகாக மேசைகள் போடப்பட்டு இருந்தது. ஐயோ, செம்மையா இருக்குடி. பிரியாணிலிருந்து பாஸ்தா வரைக்கும் இங்கேயே கிடைக்குது. வாவ், உனக்கு என்ன வேணும் சொல்லு. பாரு பாடவே ஆரம்பித்து விட்டாள். உனக்கு என்னவோ அதையே சொல்லு, நான் அந்த டேபிள்ல இருக்கேன். அசர்த்தையுடன் சொல்லிவிட்டு கீர்த்தி நகர்ந்து விட்டாள். பாருவும் அவளை வற்புறுத்தவில்லை. இந்த 3 வருடங்களாக
கீர்த்தி பாருவிடம் எதையும் மறைத்தது கிடையாது. அவளாகவே சொல்லட்டும் என பாரு எண்ணி, ஹே, பெப்பர் சிக்கனும் பிரியாணியும் டி, அது எனக்கு, தந்தூரி பிரியாணி உனக்கு, நாம் ரெண்டுமே ஷேர் பண்ணிக்கலாம். பின்னோடு சென்று முணுமுணுத்து விட்டு தான் பாரு ஆர்டர் செய்ய வந்தாள். செய்த ஆர்டரை வாங்கும்போது தான் அந்த குரல் கேட்டது. டேனி, இந்த மங்கம்மா தான் காலையில் அப்படி ஏறினது. இவளை கை காட்டி காலையில் கீர்த்தியை அழைக்க வந்தவன் பக்கத்தில் இருந்தவனிடம் மேலும் ஏதோ சொல்லுவதை பார்த்தவுடன் பாருவின் பற்கள் தானாய் நரநரத்தன. சத்தம் செய்யாமல் தட்டுகளை எடுத்துக்கொண்டு கீர்த்தியின் முன்னால் வைத்துவிட்டு ஒரு இதோ வந்து விடுகிறேன்னு பாரு சென்று விட்டாள். இது எதையுமே கவனத்தில் கொள்ளாமல் கீர்த்தி தன் உலகத்திலேயே இருந்தாள். ஓய், என்னை பத்தி என்ன பேச்சு? அகிலேஷிடம் மென்குரலில், ஆனால் கண்களிலே அத்தனை கோபத்தையும் காட்டியபடி கேட்ட பாருவை அவன் எதிர்பார்க்கவே இல்லை என்பதை அவன் விரித்த விழிகள் சொல்லின. என்ன? நான் ஒன்றும் சொல்லலையே. அகிலேஷ் திக்க, பாஸ், நீங்க சொன்ன நைஸ் கேள் இவங்க தானா பாஸ்? ஏற்ற இறக்கங்களுடன் மேடி வசமாக அகிலேஷை மாட்டி வைத்தான். ஐயோ, இவன் வேற கோத்து விடுறானே. அகிலேஷின் பிளட் ப்ரெஷர் ஏறியது. அம்மா தாயே, நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். உன்னை பத்தி சொல்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு, நீயே சொல்லு. தனிந்து தான் பேசினான். அதானே பார்த்தேன். இனிமே என்னை பத்தி பேசாதீங்க, வேகமாக சொல்லிவிட்டு பாரு சென்று விட, இந்த தடவை இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே போல்டாவே இருக்காங்கள பாஸ்? அப்ராணியாக கேட்ட மேடியை முறைத்தான் அகிலேஷ். என்கிட்ட கோபப்பட்டு என்ன பண்றது பாஸ்? எங்க காட்டணுமோ அங்க ஒன்னத்தையும் காணுமே. பெரிதாக பெருமூச்சு விட்டு அவனை வெறுப்பேற்றி விடுவதில் வெற்றியும் பெற்றான் மேடி. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன் 1/4 கிலோ கறிய 3/4 கிலோ எலும்பையும் நாய்க்கு போடுறான்டா. கோபமாக துவங்கி அலுப்பாக தான் முடித்தான் அகிலேஷ். எல்லாவற்றையும் பார்த்த டேனிக்கு சிரிப்பு பீத்து கொண்டு வந்தது. இனி கொஞ்சம் காரசாரமாக காலம் போக போகிறது என்று. பாரு சென்று அமர்ந்ததும் உயிரற்ற தோழியின் கண்கள் அவளை கவலை கொள்ள வைத்து இழுத்து பிடித்த பொறுமை பறந்தது. ஏண்டி இப்படி இருக்க? உன்னை யார் என்ன சொன்னா? இப்போதான் காலையில சிக்கன அந்த மாங்காவை பயமுறுத்திட்டு வந்தேன். கடைசியில சிரித்தபடியே சொன்னாள் பாரு. காலையிலையா? யாரு? அக்கம் பக்கத்தை அவசரமாக ஆராய்ந்தாள் கீர்த்தி. அவளை எதிர்பாராத வகையில் உடனிருந்தவள், ஐ, சித்து அண்ணா என்று கிட்டத்தட்ட கத்தியே விட்டாள். கீர்த்தி, சித்து அண்ணா எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நம்ம காலேஜ் தான். யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் முகம் சுளிக்காம செய்வார். அந்த ஃபைனல் இயர் அறந்த வாழு கேங்ல சொல்லியிருக்கிற மாதிரி இருக்கிற ஒரே நல்லவர் இவர் மட்டும்தான் பாரு. சித் புகழ் பாட ஆரம்பித்தாள். அதற்குள் இவர்கள் இருவரையும் பார்த்துவிட்டு சிரித்தபடியே வரும் சித்தார்த்தனை கண்டு காரணம் புரியாமலேயே கண்ணை கரித்தது கீர்த்திக்கு. சிரித்தபடியே வந்தாலும் சித்திற்கு மனமெல்லாம் கலவையான எண்ணங்கள் நிறைந்திருந்தன. கீர்த்தியை பார்த்ததும் அவனுள்ளே இருந்த குற்ற உணர்ச்சி ஆறாய் பெருகி அருவியாய் ஓடியது. இவள் என்னவள்? எனக்காக பிறந்தவள். இனி எதுவானாலும் இவளை விட்டு பிரிய போவதில்லை. விரைவில் நான் யாரென்று, என் மனம் என்னவென்று அவளிடம் உரைக்க வேண்டும். அப்பொழுதுதான் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரும். தனக்குள்ளே போராடி ஒரு முடிவெடுத்த பின் தான் அவனால் நிம்மதியாக கீர்த்தியின் அருகில் மூச்சு விட முடிந்தது. மனிதன் எது வேண்டுமானாலும் முடிவெடுக்கலாம். ஆனால் அது நிறைவேறுவது காலத்தின் கையில் அல்லவா? அண்ணா, நீங்க இங்கேயா ஒர்க் பண்றீங்க? வாட் ஏ ஸ்மால் வேர்ல்ட், ஆச்சரியமாக கேட்டாள் பாரு. ஆமா பாரு, நீ எவ்வளோ சமத்து பொண்ணா என்னை பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்ட. ஆனா உன் ஃப்ரெண்டுக்கு என்ன அடையாளமே தெரியல போ, அழுத்து கொள்வதை போல சித்தார்த் சொல்ல, பாரு, அச்சச்சோ, அவ ஒன்றும் அப்படி கிடையாது. இவ உங்களை எப்போ நேரில் பார்த்து பேசியிருக்கா? இப்போ கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிக்க நீங்களே சொல்லுங்க பாப்போம். அப்படிங்கிற? இங்கே என்ன நடக்குது?
நான் பக்கத்துல இருக்கிறப்போவே நான் இல்லாத மாதிரி பேசுதுங்களே. ஹலோ, நான் இங்கே தான் இருக்கேன். உங்கள் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு நீங்க அவ்வளோ பெரிய ஆள் இல்ல. கீர்த்தி பொரிந்தாள். உன்னை நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேனே, அப்ப நீ பெரிய ஆளுன்னு சொல்ல வரியா? ஐயோ முருகா, நான் எப்போ அப்படி சொன்னேன்? அப்ப நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? ஏதோ நாம உதவி பண்ணின பொண்ணாச்சே, நம்மளை ஞாபகம் வச்சிருக்கும்னு நினைச்சது ஒரு குத்தமா? கண்ணம்மா? என்ன கண்ணம்மாவா? கீர்த்தியின் கண்கள் தீ சுரிந்தது. அது மட்டும்தான் உன் மண்டைக்குள்ள போச்சா? இலகுவாக சித் பேசிக்கொண்டே போனான். ஒரு முறை அழுந்த விழிகளை மூடி திறந்தாள். அவள் பதில் சொல்ல வாய் எடுப்பதற்குள், என்ன உதவி பண்ணியிருந்தாலும் கண்ணம்மான்னு கூப்பிடுறது கொஞ்சம் ஓவர் தான் சித்து அண்ணா. பாரு இவளுக்கு பதிலாக பேசினாள். உன்னை யார் இதுல என்று யார சொன்னா? பேசாம பிரியாணி சாப்பிடு. மெல்ல பாருவின் காதை கடித்தான் சித். என்னமோ எல்லாம் நல்லதா நடந்தா சரிதான். பதிலுக்கு அவளும் முணுமுணுத்து விட்டு சிக்கனை பதம் பார்க்க ஆரம்பித்தாள். சரி, என்னை விடு. ஆஷா ஞாபகம் இருக்காளா? சித் கீர்த்தியை மீண்டும் சீண்டினாள். அந்த குரங்கை எப்படி மறக்க முடியும்? அப்போ அந்த குரங்கு கிட்ட இருந்து உன்னோட ஃபர்ஸ்ட் செம் இடி அசைன்மெண்ட்ஸ் அப்புறம் ஃபைனல் ரெக்கார்டெல்லாம் காப்பாத்தி யார் வாங்கி தந்தாங்கன்னு ஞாபகம் இருக்கா? இடி என்றால் இன்ஜினியரிங் ட்ரைனிங். சற்றே கடினமான சப்ஜெக்ட். ஒரு முறை வரைந்தது தொலைந்தால் மறுமுறை வரைவது அத்தனை எளிதல்ல. அதுவும் காலேஜில் தரும் கெடுவுக்குள் முடிப்பது வெகு சிரமம். கீர்த்தியை பழிவாங்கவென்று அவளின் மொத்த அசைன்மெண்ட்டுகளையும் லேப் ரெக்கார்டுகளையும் ஆஷா என்ற சீனியரின் கும்பல் கடைசி நேரத்தில் திருடிவிட்டது. இவைகளை சமர்ப்பிக்காமல் போனால் இன்டர்நெட் மார்க் 0 என்பதால் கீர்த்தி கலங்கியதில் ஆச்சரியமில்லை. யாருன்னு தெரியாது, ஆனால் என் கிளாஸ்மேட் கதிர் யாரோ கொடுத்தாங்கன்னு கொண்டு வந்து கொடுத்தான். அவள் பார்வையில் அது நீதானா என்ற கேள்வி இருந்தது. கதிர் என் கசின். நான் தான் யாருன்னு சொல்லாம கொடுக்க சொன்னேன். ஏன் யாருன்னு சொல்லாம மறைக்கணும்? ஒருவேளை இவன்தான் அவனா? கீர்த்தின் இதயம் பந்தய குதிரையானது. ஏன்னா எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது. அப்புறம் நான் வேற அழகா இருக்கேனா? நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் கூட. என்ன சொல்ல போறீங்களோன்னு பார்த்தா கீர்த்தி கலக்கலவன்னு நகைத்தாள். குட், இப்படியே சிரிச்சுக்கிட்டே இரு. அதுதான் உனக்கு சூட் ஆகுது. முகாரி ராகம் உன் முகத்துக்கு செட் ஆகல. கீர்த்தியின் சிரிப்பை ரசித்தவாறே சித்து கோரினான். சிரிக்காமல் வேற என்ன பண்றது? ஏன்னா எனக்கு உங்க மேல மட்டும் இல்ல, உலகத்துல யார் மேலேயும் காதல் வராது. கீர்த்தி சாதாரணமாய் சொன்னது சித்திற்கு தான் திக்கென்று இருந்தது. இவளை எப்படி மாற்றுவது? அண்ட் தேங்க்ஸ். கதிர் கடைசி வரைக்கும் அது யாருன்னு சொல்லவே இல்லை சித்து. இல்லைனா அப்பவே உங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்லியிருப்பேன். அதுவும் ஆல்மோஸ்ட் 4 வருஷம் கழிச்சு. என்ன தெரியலன்னு நடிக்கிறியான்னு கேட்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கதிரை அடிச்சாவது கேட்டு இருப்பேன். மெல்லிய புன்னகையுடன் கீர்த்தி கூற, அவளின் இயல்பான சித்து என்ற அழைப்பே இப்போதைக்கு போதுமானதென சித் நினைத்தான். மலரினும் மெல்லியலான அவன் கீர்த்து தற்போது வைரமாய் இறுகி இருப்பதனை வேதனையுடன் அவனால் உணர முடிந்தது. வெல்கம். சரி, நான் கிளம்புறேன். நீங்க 2 பேரும் என்ன ஹெல்ப் வேணாலும் என்னையோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸையோ கேட்கலாம். அவங்கள அப்புறம் இன்ட்ரோ பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். நல்ல ப்ராஜெக்ட் ப்ராஸ்பிரஸ்து. புன்னகையுடன் செல்லும் சித்தை வேற்று கிரகவாசி போல் 6 ஜோடி கண்கள் பார்த்தது. என்னடா சாமியார் திடீர்னு ஒரு பொண்ணு மேல இவ்வளோ பாசம்? நான் கனவு எதுவும் காண்றேனா? தண்ணியை கிள்வதைப் போல டேனியை கிள்ளினாள் அனு. ஏனென்றால் அவள் அறிந்த சித்திற்கு பெண்கள் என்றாலே அத்தனை அலர்ஜி. தேவையின்றி பேசுவதோ, ஏன் பெண்களை அனாவசியமாக ஒரு நொடி பார்ப்பது கூட கிடையாது. அணுவிடம் மட்டும் பேச ஆரம்பித்தது
அவள் டேனியின் காதலி என்ற ஒரே காரணத்தினால்தான். நாளடைவில் ஒரு சகோதரி என்றே அவனுக்கு அவள் மாறிப்போனாள். பாசமா? நம்ம சித் ப்ரோக்கா? சான்ஸே இல்லைன்னு அந்த பொண்ணு ப்ரோவோட ஜூனியர் மேடி சொன்னா. ச்சே, அவ்வளோதானா? இருக்க முடியாதே. ஜூனியர் பொண்ணு பயந்து போயிட்டானா? இவன் அவ்வளோ பதட்டப்பட்டு என்னையும் அவ்வளோ டென்ஷன் பண்ணினா? எங்கேயோ இடிக்குதே. என்ன சொல்றானோ? இந்த சேசிங் கன்றாவினால ஒரு பொண்ணுக்கு பேனிக் அட்டாக் மாதிரி தெரியுது. நீ போய் வாஷ்ரூம்ல என்னன்னு பாருன்னு என்னை பிடுங்கி எடுத்துட்டான். என்னை டிபெட் கூட ரைஸ் பண்ண விடலை. பட் நான் போனது நல்லதா போச்சு. அந்த பொண்ணு மயங்கி சரியா போக கரெக்டாக போய் பிடிச்சிட்டேன். இவன் தான் ஜூஸ் எல்லாம் வாங்கி தந்தான். அப்புறம் அந்த பொண்ணு போயே போச்சு. லஞ்சுக்கு வந்தா அதே பொண்ணு கூட சிரிச்சிட்டு இருக்கா. இனி அவளை பார்த்தா ஒரு மைல்டு இன்ட்ராக்ஷன் போட்டுற வேண்டியது தான். அது எப்போ நடந்தது? அந்த பொண்ணுக்கு பயமா? ஒரே நேரத்தில் டேனியும் மேடியும் கேட்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா என்று அணு திருப்பினாள். மூவரும் சித்தை பார்க்க அவனோ கர்ம சிரத்தையாக பீஸாவை சுவைத்து கொண்டிருந்தான். இவன் கல்லூலி மங்க. இவன்கிட்ட இருந்து எதையும் வாங்க முடியாது. நான் அங்க பேசிக்கிறேன். பேசிக்கோங்க. பட் அங்கிருந்து ஒரு விஷயம் பெயராது. நக்கல் அடித்தபடியே சித் சென்று விட்டான். மற்ற மூவருக்கும் தான் மண்டை காய்ந்தது. அதே நேரத்தில் கீர்த்தி பாருவிடம் காலையில் நடந்தவைகளை சொல்லிவிட்டு, ஏண்டி இப்படி ஒரு ஆள் இருக்கிறது என்கிட்ட சொல்லல? அதென்ன ஆள்? அண்ணன்னு சொன்னா கீரிடம் இறங்கிடுமோ? நானே அவர்கிட்ட பேசி 3 இயர்ஸ் ஆக போதுடி. ஃபைனல் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் ஆளே காணல. சோஷியல் மீடியாலையும் இல்லை. அதான் சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்கல. இவன் எப்படி டி அவனுக்கு ஃப்ரெண்டா இருப்பான்? அந்த ராம் பெரிய கேடி. நல்லவன் மாதிரி எத்தனை பேரை ஏமாத்திருக்கானோ. அதுவும் சித் அண்ணா ரொம்பவே நல்லவர். ஈஸியா ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம். அண்ட் நீங்க எவ்வளோ க்ளோஸ்ன்னு அப்போ இருந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாதி பேருக்கு தெரியும். அதான் உங்ககிட்ட பேசும்போது மியூச்சுவல் ஃப்ரெண்டுன்னு ராம் பேரை சொல்லியிருப்பாங்க. சரி, பட் எதுக்கு காலையில் என்னை பார்த்தப்போ அவ்வளோ கோபம்? அவனுக்குன்னு தான் புரிய மாட்டேங்குது. ராம் என்ற பெயர் இப்பொழுது அவள் நெஞ்சத்தில் எதிர்மறையான அதிர்வலைகளை எழுப்பியது. இறைவா, என்றைக்கு நான் நார்மலாவது? அவர் கோவமா இருந்தா இப்ப ஏன் வந்து பேச போறாரு? நீ ஏன் எதையாச்சும் கற்பனை பண்ணிக்காதடி. என்ன இருந்தாலும் ஏதோ நெருடுதுடி. இவ வேற. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. மனசு போட்டு குழப்பிக்காம இரு. எல்லாம் சரியா போகும். தற்சமயம் கீர்த்தியின் கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாலும் அவ எப்போ கமா போடுவாளோ என்கிற பீதி பாருவுக்கு இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி சித்து அண்ணாவும் கீர்த்தியும் சேர வேண்டும் என பிரார்த்தனையும் இருந்தது. பின்ன சித்திடம் கீர்த்தியை பற்றிய அத்தனையும் சொன்னது பாருவாயிற்றே. அவளுக்கு பிரியமான இருவரும் இணைவதில் அவளுக்கு ஆர்வம் இருக்காதா என்ன? வேறு எந்த பெரிய சம்பவமுமின்றி அன்றைய நாள் கழிந்து அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்தாள் கீர்த்தி. அன்னையிடம் பேசலாம் என அவள் காத்திருந்து பின் லிவிங் ரூமில் சோஃபாவிலேயே உறங்கியும் போனாள். அவளின் அன்பான அண்ணன் வந்ததையோ அவளை அவள் அறையில் சேர்த்ததையோ அவள் அறிய கூட இல்லை. அவளின் ஆன்டி டிப்ரெஷன் மருந்துகளின் விரியும் அப்படி. தொலையாத இரவு மேலும் இருள் சூழ வேகமாக ஓடிக்கொண்டிருந்தாள் கீர்த்தி. இன்னும் கொஞ்ச தூரம் சென்றால் பிழைத்து விடுவேன். 1 ஸ்டெப் 2. எவ்வளவு வேகமாக ஓடினாலும் மீண்டும் துவங்கிய இடத்திற்கே பரிதாபமாக வந்து சேர்ந்தாள். தன்னை துரத்துவது இதுதான் என புரிந்து கொள்ள முடியாத அச்சம் அவளை இன்னும் அதிகமாக கலங்கடித்தது. இல்ல, இதோ வெளிச்சம் தெரிகிறது. நான் மீண்டு விட்டேன். நம்பிக்கையின் விதை ஒன்று முளைக்க இன்னும் வேகத்தை கூட்டினாள். காற்றை கிழித்து கொண்டு வெளிச்சத்தை நோக்கி ஓடியவள் அப்படியே அதிவிரைவாக வந்த ரயிலின் மீது மோதி உடல் சிதறி தூக்கி எறியப்பட்டாள். அம்மா, அம்மா!
கதறிக்கொண்டு எழ முயன்றாள். பாராலிட்டி அட்டாக் என்பதைப் போல அவளால் நகரக்கூட முடியவில்லை. முயன்று பக்கத்தில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்தால் அது கை நழுவி விழுந்து சிதைந்தது. உடைந்த பாட்டில் கனவில் கண்ட அவளின் சிதறிய உடலை நினைவூட்டி அச்சத்தை அதிகரிக்க மெல்ல எழுந்து பெற்றோர் அறைக்கு சென்றாள். இந்த நேரத்துல எழுப்ப வேண்டாம் என கதவருகேயே கண் மூடினாள். பெற்றோரின் அறை வாயிலிலே அவளுக்கு பெருந்த நிம்மதியை தந்தது. அப்படியே கண் அசந்தும் போனாள். காலையில் எப்பொழுதும் போல ஜாக்கிங் செல்ல தயாராகி வெளியே வந்த கீர்த்தினியின் அண்ணன் தனஞ்செயனும் அன்றாட வேலைகளை வேலையாட்களிடம் ஏவுவதற்காக வந்த கீர்த்தியின் அம்மா பரிவர்த்தனையும் வாசலில் கடந்த கீர்த்தியை பார்த்து ஸ்தம்பித்து விட்டனர். முதலில் தனாதான் சுய உணர்வு பெற்று கீர்த்தியின் அருகே வந்தான். கீர்த்தி, கீர்த்தி! இருமுறைக்கு 4 முறை உலுக்கிய பிறகே மெதுவாக கீர்த்தி கண் திறந்தாள். மறுபடியும் அதே கனவா கண்ணம்மா? பரிவோடு பரி விசாரிக்க, ஆமாம்மா, பட் ஒரு சின்ன ட்விஸ்ட். சிறுத்தைக்கிட்ட மாட்டி சாகறதுக்கு பதிலா ஓடுற ட்ரெயின்ல அடிபட்டு சார. மெல்லிய விரக்தி புன்னகையோடு கீர்த்தி பதில் அளித்தாள். கீர்த்தி வேலைக்கு செல்ல ஆரம்பித்த இந்த 3 நாட்களில் மறுபடியும் அவளை வாட்டிய நைட் மோர்ஸ் என்னும் பயங்கர கனவுகள் வர ஆரம்பித்தன. எல்லா கனவுகளுமே அவள் இறப்பில் முடிபவையோ? இந்த கனவுகள் 3 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்தவைகளின் எச்சம் என்பது அவளின் மருத்துவரின் கணிப்பு. மாத்திரைகள் மற்றும் கவுன்சிலிங் உதவியோடு கடந்த 1 வருடமாக தான் இத்தகைய கனவுகள் வருவதில்லை. ஆனால் ஏனென்று தெரியாமல் அவை திரும்ப வந்துவிட்டன. இல்ல, ஒருவேளை சித் நினைவூட்டிய ராமின் நினைவுகள் தான் இதற்கு காரணமா? எதுவுமே சரியாக விளங்கவில்லை. எத்தனை ஆசையோடு தான் வளர்த்த அன்பு மகள் இப்படி உதிர்ந்த சருகாக கண் முன்னே கிடைப்பதை அந்த தாயால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. கண்ணீர் எட்டி பார்க்க ஆரம்பித்தது. தனக்கே தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள இயலாத நிலையில் கீர்த்தியை அவர் எவ்வாறு ஆறுதல் படுத்துவார்? தானாதான் அதுக்காக இப்படித்தான் வெளியே தூங்குவியா? அம்மா இல்லைன்னா என்னை எழுப்புறதுக்கு என்ன? உங்களை வேற ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு தான் அண்ணா. நவ் ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். சிரித்தபடியே எழ முயன்றவளின் வலது காலை அப்பொழுதுதான் இருவரும் கவனித்தனர். குதிக்காலிற்கு மேல் தோல் கிழிந்து ரத்தம் வந்து அது உறைந்தும் போயிருந்தது. ஐயோ, என்ன ஆயிற்று? டே, போய் மருந்து எடுத்துட்டு வாங்கடா. பரி தன் மகனை பணிக்கும் முன் தானா கையில் மருந்துடன் நின்று இருந்தாள். ஒன்றும் இல்லம்மா, தண்ணி குடிக்கலாம்னு பாட்டில் எடுத்தனா, அப்படியே கீழே போட்டுட்டேன். அப்புறம் அதை மறந்துட்டு அது மேலேயே நடந்துட்டேன் போல. கீர்த்தி சொல்ல தானா அவள் காலை சுத்தம் செய்து மறந்துட்டான். நல்ல வேளை காயம் பெருசில்ல. எதுக்கும் ஒரு டிடி போட்டுருவோமா? அதெல்லாம் வேணாண்ணா, தானாகவே சரியாயிடும். சரி, நான் போய் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். சாட்டர்டே உனக்கு மட்டும் ஆஃபீஸ் இருக்கா? சூழ்நிலையை இலக்குவாக தானா முயன்றான். அச்சோ, ஆமால. அப்ப நான் போய் தூங்குறேன். குட் நைட் அம்மா, அண்ணா. ஒன்றுமே நடக்காததைப் போல அவள் நகர முயற்சிப்பது அந்த தாயின் வேதனையை பன்மடக்காக்கியது. கீர்த்தி அங்கிருந்து அகன்ற பின்னர், அம்மா, டாக்டர் ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஈவினிங் அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. போயிட்டு வந்துடலாம். நான் மார்னிங்குக்கே வாங்குறேன் டா. ஷைலு தான் இதுக்கு தான் சரியான மருந்து. அதுவும் இல்லாம ஈவினிங் பார்ட்டிக்கு இருக்கு, மறந்துட்டியா? மறக்கல, தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம கீர்த்திக்கு இப்படி ஆனதுக்கு உங்க அண்ணன் பையன் வரணும் ஒரு காரணம். நீங்க மறந்துட்டீங்களா? அவளை காப்பாத்துனதும் அவன் தாங்கிற ஞாபகமும் இருக்கு. அவன் கொஞ்சம் யோசித்து இருந்தா காப்பாத்துற நிலைமையே வந்திருக்காது. பாம்பை பழுதுன்னு நினைச்சது மட்டும்தான் அவனோட தப்பு. ஆனா
அவன் செஞ்ச தப்புக்கு தான் அவன் தங்கச்சியை பழி வாங்கிட்டியே. அம்மா, நிறைய முறை சொல்லிட்டேன். திருமணம் என் சொந்த விஷயம். அதுல நீங்க தலையிடாதீங்க. நிறுத்துடா. எது சொந்த விஷயம்? சிந்துவும் நான் பார்த்து வளர்ந்த குழந்தை தானேடா. எந்த தப்புமே செய்யாம அவளை நீ தண்டிக்கிறது கொஞ்சமும் சரியில்லை. அவளை நான் எங்க தண்டிச்சேன்? நான் அவளுக்கு கொடுத்தது சாய்ஸ். தேர்ந்தெடுத்தது அவதான். எந்த பொண்ணு அண்ணனை கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்கவே கூடாதுன்னு சொன்னா ஒத்துப்பா? உனக்கும் ஒரு தங்க இருக்காடா. அவளை உன்கிட்ட இருந்து பிரிச்சா நீயே இல்ல கீர்த்தியோ தாங்குவீங்களா? என் தங்கச்சி கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்க சம்மதிச்சு அவ சந்தோஷமா இருக்கணும்னா நான் அவளை பார்க்க கூடாதுன்னு அவன் புருஷன் சொன்னா கண்டிப்பா நான் அவளை பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அவ சந்தோஷம்தான் இம்பார்ட்டன்ட். பட் கீர்த்தி கல்யாணத்துக்கு சம்மதிப்பாளா? தீயை தொட்டதைப் போல் உணர்ந்தார் பரி. கீர்த்தி கல்யாணத்துக்கு சம்மதிப்பாளா? அன்னையிடம் இதற்கு பதிலே இல்லை என அறிந்து வெளியே சென்று விட்டான் தானா. தன் கண்ணின் கருவிழி போன்ற 4 குழந்தைகளின் எதிர்காலமும் இப்படி கேள்விக்குறியாக நிற்கிறதே என்ற வேதனை அவரை மேலும் வாட்டியது. எல்லார் வாழ்விலும் ஒளியேற கீர்த்திதான் திறவுகோல் என்பதை அவர் நன்றாய் உணர்ந்திருந்தார். அச்சமயம் எதையோ வேண்டி அறை கதவை திறந்த கீர்த்திக்கு இந்த உரையாடல் முழுவதும் சம்பட்டி அடிப்போது போல் இருந்தது. என்னால் எத்தனை பேருக்கு துன்பம்! ஐயோவென அழுகை முட்டி கொண்டு வந்தது. சடலம் போல சத்தமில்லாமல் கனத்த இதயத்துடன் கதவை மூடினாள். அவள் கேட்டதை அறிந்திருந்தால் தானாவும் பரியும் சப்தமே செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் விதியொன்று இருக்கிறதல்லவா? அது யாரை விட்டது? ஷைலு என்கிற சைலஜா பரிவர்த்தனியின் தோழி. இருவருமே பள்ளிக்காலம் முதலே இணை பிரியா தோழிகள். அது மட்டுமல்ல, அவர் இந்தியாவில் தலை சிறந்த மனத்தத்துவ நிபுணர்களின் ஒருவர். கீர்த்திக்கு சிகிச்சை அளிப்பதும் அவரை. அவரை சந்திக்கும் பொருட்டுதான் சனிக்கிழமை காலையிலே பரியும் தானாவும் கீர்த்தியை அழைத்து கொண்டு அவரின் இல்லத்திற்கே விரைந்தனர். கீர்த்தியின் அப்பா தீனதயாளன் எவ்வளவோ கேட்டும் ஒன்றும் இல்லை, வெறும் ஜெனரல் செக்கப் தான் என்று சொல்லி அவரை வரவிடாமல் தடுத்து விட்டார் பரி. ஏனென்றால் தீனாவால் அவர் மகளின் பயத்தையோ அழுகையையோ சகிக்க முடியாது. அது மட்டுமின்றி காலையில் நடந்த கலவரம் அவருக்கு தெரியாது. தெரிந்தால் பைபாஸ் சர்ஜரி செய்யப்பட்ட அவரின் பலவீனமான இதயத்தால் அதை தாங்கிக் கொள்ள இயலாது. அதனால் அவர் வீட்டிலேயே இளைப்பாறட்டும் என்று மற்ற மூவரும் சென்றனர். லிவிங் ரூமிலேயே பரியும் தானாவும் தங்கிவிட கீர்த்தி மட்டும் டாக்டரின் ஆபீஸ் அறைக்குள் சென்றாள். என்னடா கண்ணா, எப்படி இருக்க? ஆபீஸ் எல்லாம் எப்படி போகுது? டாக்டர் சைலஜாவின் முகத்தை பார்த்தாலே பாதி மன அழுத்தம் குறைந்துவிடும். அவர் முகத்தில் எப்பொழுதும் அமைதிக்கும் புன்னகைக்கும் பஞ்சமே இருக்காது. நல்லா போகுதா ஆண்டி? நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா குறை? நான் நல்லா இருக்கேன். உங்க அம்மா தான் கேஸுன்னு என்னை பார்க்க வரதே இல்லை. பட் உனக்கு என்னை பார்க்க நேரம் இல்லையா? அதான் இப்போ வந்துட்டேனே ஆண்டி, சிரித்து கொண்டே கீர்த்தி சொன்னாள். என்ன கனவுடா வந்துச்சு? டாக்டர் கேட்டவுடன் சுருக்கமாக ஆபீஸில் நடந்தவைகளையும் தன் கனவுகளையும் அதனால் தன் மனநிலை மாற்றத்தையும் சொல்லிவிட்டு, நான் சீக்கிரமே முழு பைத்தியம் ஆக போறேனா ஆண்டி என்று கவலையுடன் கேட்டாள். கீர்த்திகனா, உனக்கு இருக்கிறது பிடிஎஸ்டி, அதாவது போஸ்ட் ட்ராமட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். பைத்தியம் இல்லை, ஆள் மனசு பாதிக்கிற மாதிரி ஏதாவது அதிர்ச்சியான சம்பவம் நடந்தவங்களுக்கு இது காமன் தான். போர் முடிஞ்சதும் பல கடும் பயிற்சி எடுத்த சோல்ஜர்ஸுக்கே பிடிஎஸ்டி வரும்போது
நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள். நமக்கு அசாதாரணமான சூழ்நிலையில் இந்த நிலை வருவது இயற்கையே. மோரோவர், எனக்கு நீ கடைசியா சொன்ன கனவு கொஞ்சம் நல்லா தான் படுது. எது? நான் ட்ரெயின்ல மோதி விரக்தியும் நக்கலுமாய் கீர்த்தி கேட்டாள். என்ன கிண்டலா? நான் மீன் பண்றது உனக்கு தெரிந்த வெளிச்சம். இதுவரை நீ சொன்னது எல்லாமே இருட்டு அண்ட் இறப்பு மட்டும்தான். இப்பதான் உனக்கு வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு. அது கூட கொஞ்சம் நம்பிக்கையும். ஆனா உனக்கு அதை ஏத்துக்கிற ஏதோ பிரச்சனை இருக்கு. அதான் வழக்கம் போல உன் கனவு முடிஞ்சதுக்கான காரணம். சீக்கிரமே எல்லாம் நல்லபடியா முடியும். தைரியமா இரு. என் கனவு பழிச்சா கூட நல்லா இருக்குமா ஆண்டி? வீட்டில் என்னால் யாருக்குமே நிம்மதி இல்லை. அம்மாவுக்கும் என்னால் தான் ரொம்ப கஷ்டம். அப்பாவுக்கு என்னால் தான் ஹார்ட் ப்ராப்ளம். அண்ணனோட லைஃப் என்னால் தான் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கு அப்படின்னு அவங்க யாராச்சும் உங்ககிட்ட சொன்னாங்களா? டாக்டர் கேட்டவுடன் தான் காலையில் கேட்ட வாக்குவாதத்தை அப்படியே கொட்டிவிட்டாள் கீர்த்தி.